நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தடுமாற்றங்கள், நிறைய ரிஷபராசி அன்பர்கள் கேட்குறதே வேலை போயிடுச்சு, பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்னு பல பிரச்சனைக்குள்ளே போன ஒரு 6-7 மாதமாக போயிட்டே இருந்தீங்க. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாமல் புரியாமல் அலைஞ்சு திரிஞ்சு மனக்கவலையோடு இருந்தவங்க. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைச்சாச்சு, நீங்கள் என்ட்ரு ஆயாச்சு அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். நான் சொல்றது உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருந்தா 80% கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நிறைய முதலாளிகா இருந்தவங்க வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க, வேலைக்கு போனவங்க இப்ப முதலாளின்ற ஒரு ஸ்டேஜுக்கு புதுசா ஆரம்பிச்சவங்களும் நிறைய இருக்காங்க. சோ மாற்றங்கள் கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்றது தான். சரி, உங்க கேள்வி என்னன்னா, இந்த மாற்றம் கரெக்டா, இதுதான் நமக்கு லைஃபா, இது சூப்பரா ஜெயிப்போமா அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா ஜெயிப்பீங்க, கவலையே பட வேண்டாம். ஆனா உங்களுடைய 2ஆம் வீட்டுல யார் உட்கார்ந்து இருக்காங்க? குரு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குரு உங்களுடைய லாபஸ்தானாதிபதி தான், இருந்தாலும் அவர் 8ஆம் வீட்டு அதிபதியும் கூட இல்லையா? சோ அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை பிரஷர் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும், அதே மாதிரி அலைச்சல் பயங்கரமா இருக்கும், மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். எதை ஃபர்ஸ்ட் பண்றது, எதை செகண்ட் பண்றது, எது எப்படி போறது அப்படின்னு புரியாம இருக்கும். நிறைய ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும், ஆனா ஆர்கனைஸ் பண்ண முடியாம தடுமாற்றம் இருந்துட்டே இருக்கும். ஓப்பனா பாத்தீங்கன்னா நிறைய கோஆபரேஷன்ஸ் இப்ப கிடைக்காது. நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னா நீங்க போய் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிருப்பீங்க, உங்க டீம்மேட் வேற ஒண்ணு சொல்லுவாங்க, உங்க டிஎல் வேற ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்றது, ஏது பண்றது, ஆனா சாதிக்கணும் வைக்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ள ஒரே ப்ரெஷரா இருக்கும். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சீக்கிரமே ரிலீவ் ஆயிடும் அப்படின்றது கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சூப்பரா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால மனசு ஃபைனலி பாத்தீங்கன்னா அப்பாடின்ற ஒரு நிம்மதிக்குள்ளே இருக்கும். வழி பிறந்துடுச்சுப்பா அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கும். ஸோ அப்போ பொருளாதாரத்துக்கு ரொம்ப பெருசா பயப்பட வேண்டாம். இப்போ ஒரு கன்ஃபியூஷன்ஸும் ப்ரெஷரும் எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்குமே ஒழிய, ஆனா அது வழி வகுத்துரும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை, லாபகரமான எண்ட் ரிசல்ட் தான் இருக்குன்றதுனால கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நிறைய கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. இதனால குடும்பத்துக்கும் உங்களுக்கும் கணவன் மனைவிக்கும் நிறைய கான்ஃபிளிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இப்ப சமாளிச்சு வர்றதுக்கு உண்டான ஒரு மனோநிலை ஏற்பட்டுரும். ஏன்னா எல்லாமே அந்த பணம் பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய ரிஷபராசி அன்பர்கள் சிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப கொஞ்சமா ரிலீஃப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு குறையும் கொஞ்சமா குறையும், மனசுல ஒரு தெம்பு பிறக்கும்ன்றது கண்டிப்பா. ஆனா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க அப்படின்றதும் புரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்லல அப்படின்னு உங்க மேல நிறைய விஷயங்கள் பாதிப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, உங்களோட லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல, உங்களுடைய குழந்தைகளும் தான் உங்களை கரெக்டா புரிஞ்சுக்காம நிறைய பிரச்சனைகள் உங்க மேல ஒரு வெறுப்பு, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனைப்பா, உன்னாலதான் அம்மா கஷ்டப்படுறாங்க, உன்னாலதான் நீ இந்த ராங் டிசிஷன் எடுத்தனால்தான் ஃபேமிலிக்கே இவ்வளவு மைனஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். பட் அதுக்கெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் பொறுமை பொறுமை பொறுமை. சிறு செலவுகள் உங்களுக்கு குடும்பத்துக்குனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் உங்களை நீங்க ப்ரூஃப் பண்ண ஓகே பண்ண வேண்டாம், ப்ரூஃப் பண்ண முடியாத காலம் இது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு அகைன் இடம் மாறி கேதுவோட போய் சேர போறார். சுக்கிரனும் கேதுவும் போது சேரும் போது என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்ப எதுக்கு நீங்க வரி பண்ண போறீங்க? புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பா. நீங்க உங்க சைடு நியாய தர்மத்தோட நீங்க இருங்க, கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா இருங்க, தென் ஆட்டோமேட்டிக்கா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பட் புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி வருத்தம் இப்ப எந்த வகையிலையும் உங்களுக்கு பிளஸ் கொடுக்காது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிறு செலவோட உங்களுக்கு குழந்தை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு 2ல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது லாபகரமா குடும்பம்ன்ற ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு. அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பட் சிறு செலவுகள் இருக்கும். சரி, குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட கான்ஃபிளிக்ஸ் இருக்கும், அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டியது அதிகமாக இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் டூர் போறேன் எல்லாரும் போறாங்கன்னு நிப்பாங்க. அந்த மாதிரி சிறு சிறு செலவுகள் இருக்கும். பட் ஆனாலும் உங்க மனசு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, என்னடா கண்ணா நீ இப்ப கேட்கிற, சரிடா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போன அந்த டூரை ரசிச்சுட்டு வருவாங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடிய செலவு பத்தின
பாரம் வந்து உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். சிலருக்கு வந்து குழந்தைங்க கீழே விழறது, அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் கேது சேரும் போது தேவையில்லாத ரிப்பேர் உங்களுடைய வண்டி வாகனத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு சம்பந்தமான ரிப்பேரும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கதவை அப்படியே விடலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்பதானே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா முக்கியமான கெஸ்ட் வந்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது அச்சோ அவங்க வராங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதை ரிப்பேர் பண்ண வச்சிடும். பட் அதெல்லாம் நல்லதுக்காக தான். ஏன்னா அந்த வரக்கூடிய உங்களுடைய உறவினர் ஆர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அவங்க வீட்டுக்கு வர்றதுனால நீங்க பண்ண கரெக்ஷன்னால அவங்களோட அந்யோன்யம் ஏற்பட்டு இத்தனை நாள் நீங்க பட்ட பாடுல இருந்தெல்லாம் டோட்டலா ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கும். சோ இங்க நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரஷர் இருக்கும். நீங்க எவ்வளவு உழைப்பு போடணும்னு நினைச்சீங்களோ அதுல 10 மடங்கு போட வச்சிடும். ஆனா அதெல்லாம் சூப்பர் தான். அதுலயும் ஒரு 6 மாசமா என்ன பண்றதுன்னே தத்தளிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பா இப்போ ஒரு ரூட் எடுத்து தொழில் அமையும். ஆனா அந்த இடத்துல ஸ்பீட் எடுக்கும். ராகு அப்படின்னாலே மல்டிப்ளையர். சோ அந்த ஸ்பீடை மட்டும் நீங்க கிரிப் போட்டு இழுத்து லாடம் கட்டி வச்சுக்கோங்க. தேவையா 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 அப்படின்னு 10 தடவை யோசிங்க. இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீ உடனே ஆன்சைட் போலாம்ப்பா, அல்லது நீங்க பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆர்டருக்கு நீங்க மிஷின் போட்டீங்கன்னா நாங்க உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் எடுத்துட்டு இதனுடைய மெரிட்ஸ் எழுதணும், டிமெரிட்ஸ் எழுதணும். இவங்க ஒரு ஆர்டரோட நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றது எழுதணும். அதே மாதிரி உங்க ஆன்சைட் போகணும் அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் செலவு பண்ண சொல்றாங்களே அது ரியலி வர்த்தியா, பின்னாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா ரியலி சூப்பரா இருக்கும். 11ஆம் வீட்டுல சனி வக்ரம்ன்றது மிகப்பெரிய யோகமான காலகட்டம். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றது பார்க்கணும். சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில இருந்தார்னா கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அவருடைய நிலையில ஏன்னா இப்ப சனி பகவான் வக்ரத்துல இருக்கார். நீங்க சனி பகவான் வக்ரம் பெற்ற போது நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை அப்லிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைனால நிறைய அவங்களுடைய டைம் அண்ட் ஹெல்த் அண்ட் மன உளைச்சல்ன்றது ரொம்ப பெருசா இருந்திருக்கும். பட் இப்போ வந்து அது சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதி சூரியன், அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ உங்களுடைய தந்தை வழியில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிளஸ் ஆறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய 9ஆம் அதிபதியும் சனி பகவான், அவரும் லாபஸ்தானத்துல இருக்கார். அப்போ நிறைய வருஷங்கள் தீர்க்காத பிரச்சனையை இப்ப தீர்க்கக்கூடிய வகையிலையும் அதனால உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு பாயிண்ட்ஸ் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது வராம இருந்தது அப்படின்னா இப்ப திடீர்னு ஏதோ ஒரு ரூபத்துல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தாத்தா சொத்து எங்க இருக்குன்னே தெரியலப்பா, எல்லாமே மாறி போச்சுன்றவங்களுக்கு கூட யாரோ ஒருத்தர் வந்து உங்க தாத்தா சொத்து இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான அமைப்பும் சூப்பரா இருக்கு. சோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. பட் ஆரோக்கியம்ன்ற விஷயத்துல தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க. பிரஷர் இருக்கிறவங்க டபுள் ட்ரிபிள் காஷனா இருக்கணும். தயவு செஞ்சு மெடிடேட் பண்ணுங்க. பிரஷர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஆயில் பாத் எடுங்க. எதுலையுமே நிதானமா டிராவல் பண்ணுங்க. பால்பிட்டேஷன்ஸ் அப்படின்றது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டைஜஷன் கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய ஹீமோகுளோபினை நீங்க செக் பண்ணிக்கோங்க. எதுலையுமே நிதானமா நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம்ன்றது மனசுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றது பெருமாள் ரெங்கநாதர். சோ ரெங்கநாதரனுடைய வழிபாடு செய்ய செய்ய சூப்பரா இருக்கும். சரி, இந்த மாசம் ரொம்ப முக்கியமா பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? மால்யபட்ச அமாவாசை வருது, அதே மாதிரி மால்யபட்சம் ஆரம்பம், துர்காஷ்டமி எல்லாமே வருது. இந்த மாசத்தினுடைய மிக சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்த மாதமாவே வருது. நெகட்டிவ் எல்லாமே உங்களை விட்டு ஓட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய மாதிரியே பூஜா புனஸ்காரங்கள் நடக்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஷ்டியும் கிருத்தியும் சேர்ந்து வருது, துர்காஷ்டமி வருது, மால்யபட்ச அமாவாசை வருது. அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தகப்பனார் இல்லாம இருந்தாருன்னா அவங்களுக்கு அவங்க இறந்த திதிக்கு உண்டான திதி இந்த மால்யபட்சம் 15 நாள்ல வரும். அந்த திதி அன்னைக்கு நீங்க வந்து
நீங்க படையல் போட்டு சுவாமி கும்பிடலாம். சரி, அதெல்லாம் தெரியலங்க, என்னங்க பண்றது அப்படின்னா, மாலியபட்ச அமாவாசை அன்னைக்கு மனதார அவங்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம முன்னோர்கள் தான் நம்ம. சோ அப்ப அங்க என்னென்ன இடைஞ்சல்கள் இருந்ததோ அந்த வழி நம்மளை விட அவங்களுக்கு தெரியும். அந்த வழியை காண்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லா சிக்கலையும் விடுபட்டு நிம்மதியான வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இருக்கு. சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தி என்னன்னு பார்த்து அதுக்குண்டான விஷயத்திலையும் ஆட் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா ஒரு அப்லிப்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு பீரியடா தான் இந்த செப்டம்பர் மாசம் பார்க்கப்படுது. சோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.